காவல்துறை அடித்தாலும் போச்சு, கம்முனு இருந்தாலும் போச்சு. இதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் காவல்துறை என்ன பண்ணும்? இதெல்லாம் நியாயம் இல்லைங்க. காவல்துறை பேரில் இவங்க பழி சுமத்துறது எல்லா பேர், சில பேர் சொல்கிறாங்க காவல்துறை கட்டுப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட வரலிங்க. ரைட்டுங்க, ரைட்டு வரல. தொண்டரை அனுப்பி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? தொண்டரை அனுப்பி ஆறுதல் சொல்லாத தொண்டர் நீங்கள் கட்சி ஏன் வச்சுருக்கிறீங்க? நான் கேட்குறேனே, என் பேரில் கேஸை போடுங்க. நான் கேட்குறேன், ஏமுதுபுதூர் வந்து கொத்துக்கார சுப்பிரமணியம் பேசுகிறான் அப்படின்னு என் பேரில் கேஸை போடு. நீ இந்த மாதிரி பேசுகிறான், டிவியில் விளம்பரம் கொடுக்குறான்னு என் பேரில் கேஸை போடுங்க பார்ப்போம். நான் வர்றேன், எங்கே வேணாலும் வர்றேன், கோர்ட்டுக்கு வேணாலும் வர்றியா? உன்னால் கட்டுப்படுத்த முடியாத கட்சி ஏன் நடத்துகிற? மெயின் தொண்டர், நம்ம தொண்டர் எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு இந்த ஏரியாவுக்கு எப்படி பார்த்து அந்த மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது கட்சியினுடைய பொறுப்பு. பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காவல்துறை. அது ஒரு லிமிட்டு தாங்க பண்ண முடியும். அதுக்கு இதெல்லாம் வந்து தடியடி நடத்த முடியுமா? தடியடி நடத்தினா இந்த ஆளுங்கட்சிக்காரங்க வந்து நாங்கள் கூட்டம் கூட்டாமல் எங்கள் கட்சிக்காரங்களாம் அடித்து உரைச்சி துரத்துறாங்க அப்படின்னு இங்கே குறை சொல்லுவீங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும், ரெண்டு தரப்புலையும் இருக்குது. ஆகையினால நான் மெயினாக விஜயை வந்து நான் என்ன குறை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் நேரில் இருந்திருக்கணும்.